எதுக்கு உண்டை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். அப்போதான் வந்து என்னோட எதிர்த்து வீட்டு பையன் வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சான். டேய் இவ்வளவு நாள் ஒன்ன நான் நோட் பண்ணலையேடா அப்படி சொல்லிட்டு, சரி நல்லா இருக்கானே, அவ்வளவு நாள் எனக்கு அழகா தெரியாத பையன் திடீர்னு எனக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சிட்டான். அவன் டாலா இருப்பான், அவன் நல்லா படிப்பான். ஐயோ இவனை மிஸ் பண்ற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் பிரம்மாஸ்திரம் அந்த சிரிப்பை போட்டேன், சூர்யா சிரிப்பேன். நான் வந்து அப்படி பார்த்தேன், அப்புறம் அப்படி சிரிச்சேன். ஆக்சுவலி பசங்க ஈஸிங்க, நீங்க பார்த்து சிரிச்சா போதும், அதுக்கப்புறம் அவங்க மத்த வேலையெல்லாம் பார்த்துருவாங்க. நானும் பார்த்து சிரிச்சேன். அந்த பையன் வந்து செட் ஆயிட்டான். செட் ஆன உடனே நாங்க வந்து மறுபடியும் லெட்டர் தான். நாங்க வந்து பெருசா எங்கேயும் வெளியே போயிட்டு சுத்தினதுலாம் கிடையாது, எங்க வீட்டுல அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து லெட்டரை வந்து ஸ்கூட்டிக்குள்ள வச்சிருவேன், செடிக்குள்ள வச்சிருவேன். எங்க ஸ்ட்ரீட் தானே, ஸோ அந்த பையன் வந்து எடுத்துப்பான். லெட்டர்ல தான் லவ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து எங்க வீட்டுல மாட்டிக்கிட்டேன். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உட்கார வச்சு, அது எப்படி நீ லவ் பண்ணா அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. நீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.